இந்த மீனை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உலகத்தரம் வாய்ந்த கடலூர் துறைமுகத்தில் நம்ம பண்ருட்டி ஆசீர்வாத் மீன் கடைக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வருதுங்க. இது வந்து வலை மீன். இது வந்து வேறு லெவல் டேஸ்ட் தரும். கடல்லையும் வந்துட்டு அதிகமான ஒரு விலை போட்டு வாங்கி சாப்பிட்ற மீன் இதுதான். இது வந்து டேஸ்ட்லி நம்பர் 1ல் இருக்குது. இதுதான் இது நம்ம பண்ருட்டி ஆசீர்வாத் மீன் கடை வருது. குரூப்பில் இருக்கும், சீக்கிரம் புக் பண்ணுறங்க. இது 1.5 கிலோ இருக்குது. இந்த மீனை யார் வந்து சீக்கிரம் புக் பண்ணுறங்க அவங்களுக்கு போய்டும் இந்த மீன். இது வந்து யூடியூப்பில் பார்க்குறேன். கட்டாயம் இது போல் மீன்கள் வாங்க. 100-200 அதிகமாக போனாலும் விடாதீங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் ஒரு கிங் போல் ஒரு மனுஷன் வாழணும்னு ஆசைப்படுவான். இது போல் ஒரு கிங் மேன் அது போல் ஃபீல் தரணும்னு ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அது போல் தாங்க இந்த மீன்லேயும். அந்த மீன் வந்து ஒரு ராஜா. என்னை கேட்டால் வந்து கடல்களின் ராஜான்னு நான் சொல்லுவேன். இந்த ராஜா மீனை சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து உங்களை வந்துட்டு மனசளவில் வந்து பக்குவப்படுத்திங்க. இதுக்கெல்லாம் விலையே கிடையாது. இது ஒரு அந்தஸ்து. இதை வாங்கினா இதுக்கு நிர்ணயமே கிடையாது. இது வந்து ஒரு டிமாண்டை பொறுத்து. யார் அதிகமாக டிமாண்டு வைக்கிறாங்களோ, யாருக்கு தேவைன்னு சொல்கிறாங்களோ, யார் பணத்தை செலவு பண்ண ஆசைப்பட்றாங்களோ அவங்க கையில் போய்டும். இதை ஏழைங்க மட்டும்தான் இதை வந்து பணக்காரங்க மட்டும்தான் வாங்கி சாப்பிட்ணுன்னு நான் சொல்லலை. ஏழைங்களும் வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா வச்சுங்க, இன்றைக்கி வந்து மனதளவில் வந்து யாருமே வந்துட்டு பணக்காரன் ஏழைன்னு சொல்ல முடியாது, நிர்ணயிக்க முடியல. வந்து பணக்காரன்லாம் இருக்கலாம், ஆனால் அவங்க ஏழை போல் தான் அவங்க மனசு இருக்குது. ஏழையாக வாழலாம், ஆனால் அவங்க மனசு வந்துட்டு பணக்காரன் போல் இருக்குது. அதனால் இந்த மீனை வந்துட்டு பணக்காரங்க மட்டும் சாப்பிட்ணும் நான் சொல்ல. ஏழைங்களும் குறி வச்சு தூக்குங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் நீங்கள் வந்துட்டு ஒரு ராஜா மீனை சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் வரும். இது வந்து குரூப்பில் இருக்கும், சீக்கிரம் புக் பண்ணுறங்க. இந்த மீனை வந்துட்டு யூடியூப்பில் பாருங்கள். கட்டாயம் வந்துட்டு இந்த மீனை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இது வந்துட்டு ஏழை பணக்காரன் சொன்னேன்னு யாரோட மனசையும் நான் புண்படுத்துக்காக சொல்லலை. அப்படி இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் ஒரு ஃபீலை நான் சொல்கிறேன், உண்மையான ஒரு ஃபீலை சொல்கிறேன். அதிகமான விலை கொடுத்து இருக்கிற மீன்கள்லாம் வந்துட்டு ஏழைங்களால் வாங்க முடியல. அதை ஒழுங்காக பயன்படுத்தினா ஏழைங்க வந்துட்டு பணத்தை ஒழுங்காக சேமிக்க மாட்டுறாங்க. அதை வந்து ஒழுங்கான செலவு பண்ண மாட்டுறாங்க. அது ஒரு மாதிரியான ஒரு செலவெல்லாம் பண்ணிடுறாங்க. அவங்க திட்டமிட்டு செலவு பண்ணால் அவங்க தான் ஒரு கரெக்டான ஒரு இடத்துக்கு போய் சேர முடியும். ஆனால் வாழ்க்கையில் எல்லா மீன்களையும் எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்குற ஒரே ஆட்கள் வந்து ஏழைகள் தான். நன்றி, வணக்கம்.